ஒரு மனுஷன் டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து பார்த்துருப்போம். பட் 2026 ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குயின் டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போயிருக்கா. அப்படின்றது தான் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகுற விஷயம். ஆமாங்க, இன்னைய ரேட்ல ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி போன மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கேரளால ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகி ஒருத்தர் இறந்து போனத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது அடுத்த ட்ரெண்டிங்கான வீடியோ சொல்லலாம். பட் இந்த ட்ரெண்டிங்க்கு பின்னாடி இவ்ளோ பழைய விஷயம் இருக்கா அப்படின்றத நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. மேட்ச் ஸ்டார்ட். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குயினுக்கு ஒரு நேர்ந்த சோகம் அப்படின்றது தான். ஸோ ஏன் இன்னைக்கு பெண் குயின் பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவை திறந்தாலே பெண் குயின் பத்தின செய்தி ரொம்பவே பரவலா இருக்கு. இதுக்காக இந்த செய்தி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் எல்லாருமே பெண் குயின் பத்தி மீம்ஸ், ட்ரால்ஸ், கண்டென்ட் வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆக்சுவலி வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குயின் பேசிக்கா தன்னோட இனத்து கூட தான் வாழும். ஒன்று அதுவும் அது எங்கே வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி பிரதேசத்தில், அதுவும் கடலுக்கு அருகில் இருக்க பனி பிரதேசத்தில் தான் ஒரு பெண் குயின் வாழும். அண்ட் இது எப்போ இடம் மாற செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் போகணும், இல்லை தனியாக இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெண் குயின் இருக்கும். பட் இந்த பெண் குயின் இந்த விஷயத்தையெல்லாம் மீறி தானாக செயல்படும் போது தான் இது புது விஷயமா இருக்கு. ஆமாங்க, இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த மலைப்பகுதிகளை நோக்கி போயிட்டு கிட்டத்தட்ட அது வாழ்ந்த இடத்துல இருந்து 70 கிலோமீட்டர் நடந்தே உள்ள போயிருக்கு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு, இது இப்போ வீடியோவா அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். ஆனால் அது இப்போ வீடியோ கிடையாது. இது ரொம்பவே பழைய வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பழைய வீடியோ. 2007ல் வெர்னர் ஆர்சாக் அப்படின்ற ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார். இவர் பேசிக்காக ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு போய் அங்கே இருக்க ஒரு சில விஷயங்களை, உண்மைகளை லைவாக டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது இவரோட ஒன் ஆஃப் த வேலை. அந்த மாதிரி எடுக்கும் போது தான் இவர் பெண் குயின்ஸை படம் எடுத்திருக்காரு. அப்படி பெண் குயினை படம் எடுக்கும் போது தான் 2007ல் அவர் டாக்குமெண்ட்ரியில் இடம் பிடிச்சது தான் இந்த நீ எல்கிஸ்ட். நான் ஏன் இந்த நீ எல்கிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அவர் படம் படிக்கும்போது கூட்டமாக நிறைய பெண் குயின்கள் இருந்திருக்கு. அதில் ஒரு சிலது சாப்பாடுக்காகவும், ஒரு சிலது அது வாழ்கிறதுக்காகவும் பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி சாப்பாட்டுக்காகவோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு 6 கிட்ட ஒரு 10 to 15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க பெண் குயின்ஸ் தனியாக போயிருக்கு. அப்படி தனியாக போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு போனதுக்கப்புறம் திரும்பி தன் இனத்துக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து எல்லாம் திரும்பும்போது இந்த பெண் குயின் மட்டும் நான் தனியாக போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அது தனியாகவே போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அது வாடுற இடத்துல இருந்து 70 கிலோமீட்டர் உள்ள மலை பிரதேசங்களை நோக்கி அது போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுட்டும் இருக்காது, ஒரு கட்டத்துக்கு மேலே அது உயிரிழந்துடும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது பெண் குயின் நிலிஸ்ட் அதை பற்றி பார்க்கலாமா? ஏன் இதுக்கு நிலிஸ்ட் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குயின் தன் உயிருக்கு ஆபத்து என்ன அப்படி வரப்போகுது அப்படின்றது கவலைப்படாமல் ரொம்பவே ஸ்லோவாக, எதை பற்றியும் யோசிக்காமல், எந்த ஒரு ஏமும் கோலும் இல்லாமல், எதுக்காக அங்கே போகிறோன்னு தெரியாமல் பாட்டுக்கு மெதுவாக அது குளிர்ந்த மலைப்பகுதிகளை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால தான் நீஎஸ் அப்படின்ட்டு சோஷியல் மீடியா யூசர்ஸ் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது பேர் நீஹெலிஸ்ட் பெண் குயின். ஸோ சயின்டிஃபிக்காக எதனால இது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஹேவியர் டிஸ்ஓரியன்டேஷனால இப்படி பண்ணுது. அதாவது திசை உணர்வு குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கத்து விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லைனா பாரசைட் தொல்லையாக இருக்கலாம், இல்லைனா மூளையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு நரம்பு இஷ்யூவாக கூட இருக்கலாம். அதனால இது இப்படி மாறி போயிருக்கலாம். அப்படி மாறி போகிற பெண் குயினை கூட்டு விட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே யோசிக்கலாம். பட் இது கூட்டிட்டு விட்டாலும் அகெயின் அந்த மலை பிரதேசத்தை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரியும் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதை ரிசர்ச்சர்ஸ் எந்த மாதிரி விதத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சோஷியல் மீடியாவுக்கு பேசிக்காக இந்த பெண் குயின் ஒரு மீம், ஒரு ட்ரோல், ஒரு கண்டென்ட். அண்ட் இது வந்து ஒரு தனிமையை, ஒரு வந்து கிளர்ச்சி, ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர ஒரு ரெபலியனாவோ, இல்லை வந்து வாழ்க்கையின் பர்பஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளாக சோஷியல் மீடியா இதை பார்க்குது. பட் சயின்டிஸ்ட் இதை வந்து ஒரு சிம்பிளாக இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி வேற ஒரு பிஹேவியர், அதாவது இந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் ஆன பறவைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த லிஸ்ட் இருக்கு. இன்னும் பல சயின்டிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் கிளிப்பா பார்க்குறாங்க. பட் இது எந்த விதமான ஆபத்தையும் உணர்த்த போகிறது இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாகவும் முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு புதிய நடத்தையோ இல்லை வந்து ஒரு எவல்யூஷனே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிஹேவியரும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு பறவை தன்னோட நிலை மாறினா எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றதுக்கு இந்த நெல்லிஸ்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குமே தவிர இந்த நெல்லிஸ்டால எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி சில சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பென்குயின் பற்றி இவ்வளோ விஷயங்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வீடியோ கிட்டத்தட்ட 15 வருஷம் பழசு. ஸோ 2007 வெர்னர் வந்து இந்த வீடியோவை, இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. அந்த வீடியோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் இது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது அந்த இயக்குனரே நினச்சிருக்க மாட்டார். பட் இதை நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு சும்மா இருக்கோம் அப்படின்றது இதுலேயே தெரியுது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் இந்த வீடியோ. பென்குயின் பற்றி ரொம்பவே தேடி இருப்போம். பட் இதுதான் ஆக்சுவல் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் கண்மணி. See you. Bye bye.